This video is sponsored by SPO Digital Marketing. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதிலே வந்து நம்ம கற்றுக்கவும் செய்யலாம், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். அது எப்படின்னா, ஒருத்தங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸை நம்ம படித்து மினிமம் 1500லேருந்து மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க 9994104160. இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதியம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய போகிறோம். தீபாவளி ஸ்பெஷலாக இது செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெந்நி அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை வந்து போட்டு எடுத்துக்கலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சோளவு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமேல்ட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம்ல காலிஃப்ளவரு, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. வெந்நியில் போட்டாலே போதும், ரொம்ப தூரம் வேகணுன்றது கிடையாது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பூ எடுத்திருக்கேன், சின்ன பூ. அவ்வளோதான். இது அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறமேல்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம 65 பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. ஒரு குட்டி பூ எடுத்துருக்கேன்னு சொன்னாலும் அதை பிளான்ச் பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதை ஃபுல்லாக நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம இப்போ பக்கோடா மாதிரி தான் போட போகிறோம், 65 மாதிரி போடலை. அதனால் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேல்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசி மாவு வந்து நமக்கு மொறுமொறுப்பு கொடுப்பறதுக்காக அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி வத்தலும் சாதா வத்தலும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து இதில் வந்து 3/4 பங்கு எடுத்துக்கோங்க வத்தப்பொடி அப்படின்னா, ஏன்னா காரம் அதிகமாயிரும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நமக்கு நல்லா ஒரு வாசனை வரும், அதை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து ஒரு 1/2 லெமன் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு புளிப்பு சுவை இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் எப்போவுமே, அதுக்காக தான். அதுக்கடுத்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கையாலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்பூன் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு லைட்டாக தண்ணி தேவைப்படும். இப்போ லெமன் இல்லாதவங்க வந்து நீங்கள் தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள ஈரத்தை வச்சு கொஞ்சம் லைட்டாக அந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணியை நிறைய ஊற்றிடாதீங்க, நல்லா இருக்காது. அளவாக வந்து தண்ணியை தெளித்து நீங்கள் வந்து பிணைச்சிக்கோங்க. அப்படின்னா தான் மசாலா ஃபுல்லாக உங்களுக்கு இதில் கோட் பண்ணி வரும். கோட்டாகி வரும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பொரிஞ்சு வரும்போதும் நம்ம இந்த கடையில் வாங்குவோம் பார்த்தீங்களா திருவிழா டைமில், அந்த மாதிரி ஒரு காலிஃப்ளவர் 65 மாதிரியே கிடைக்கும். இந்த பக்கோடா போட்டிங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு மாவு வந்து கோட்டாகிருக்கணும். ஃபுல்லாக கோட்டாகலனாலும் இந்த அளவுக்கு கோட்டாகிருக்கணும். அப்படின்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒட்டி இருக்குன்னு. பார்த்திங்களா, அந்த மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து இது மேலே ஒட்டி வந்துடணும். பாருங்கள், நமக்கு ஒரு மாவு கூட மிச்சம் இல்லை, அவ்வளோ மாவுமே இதில் ஒட்டிடுச்சு. இந்த பக்குவம் தான் கரெக்டு. எனக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுப்பில் வந்து எண்ணெயை காய வச்சுட்டு இது உடனே போட்டு எடுத்துக்கலாம், ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து எண்ணெயை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க போடும்போது, அப்படின்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமை வச்சுட்டு
போட ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு மசாலா கூட பிரிஞ்சு போகவே போகாது. நீங்கள் மொத்தமாக எடுத்து போடனாலும் போடலாம், இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடனாலும் போடலாம். பாருங்கள், போட்டோடனே மேலே எலும்பி வருதா? இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மசாலா வந்து என்றைக்குமே பிரிஞ்சே போகாது. ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து போடனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். நம்ம வந்து தனித்தனியாக போடுறோமா, அதனால் இது ஒட்டாது. ஒன்றா போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு ஒட்டி வரும். இது வந்து உங்களுக்கு ஒட்டாது. நல்லா கொஞ்சம் பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படின்னா நல்லா வெளியே கிறிஸ்பியாக, நல்லா உள்ளே கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா மொறுன்னு இருக்கும். அதுவும் இது தீபாவளிக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், மழை நேரத்துக்கும் சாப்பிட்லாம். இப்போ வந்து மழை வேறு பெய்யுதா, நல்லா இதமான ஒரு ஸ்நாக்ஸு. பாருங்கள், நல்லா மொறுன்னு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கா. இதேமாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட் பேட்சும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் சேஃபாகவே போடுங்க, கையில் பற்றாமல். அவ்வளோதான். இதை போட்டு நம்ம அதே மாதிரி பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. அருமையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. இங்கே பாருங்கள், நல்லா மொறு சத்தம் கேட்குதா? இதை பார்த்தீங்களா, நல்லா கிறிஸ்பியாக இருக்கா, தனித்தனியாக இருக்கா. எந்த ஒரு மசாலாவும் வந்து நமக்கு பெரியவே இல்லை, எண்ணெயுமே குடிக்கலை. இதே மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மதியம் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.